பிரபா. நான் 5th படிக்கிறேன். என்னோட ஸ்கூல் பேர் பிஎம்ஸ்ரீ கேந்திர வித்யாலயா. நான் சாமிகிட்ட கேட்குறேன், நான் நல்லா படிக்கணும், நான் நல்லா மார்க் வாங்கணும். என் பேர் வந்து பிரியதர்ஷினி. என் பேர் பிரியதர்ஷினி. நான் வந்து சத்யா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 10th முடித்து 11th போகிறேன். என்னோடய வேண்டுதல் சாமிகிட்ட என்னென்னா, நான் நல்லா படித்து இப்போ பப்ளிக் எழுதியிருக்கேன், நல்லா படித்து அந்த மார்க் நல்லா வரணும், எழுதின மார்க்கு. அப்புறமா எங்கள் குடும்பத்தில் எல்லா கஷ்டமும் நீங்கி நாங்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக நல்லா இருக்கணும். என் பேர் நித்தீஸ்வரன். நான் பிஎம்ஸ்ரீ கேந்திர வித்யாலயா படிக்கிறேன், 3rd B. நான் சாமிக்கிட்ட நான் பெரிய ஆளாகி கலெக்டராக வேண்டிக்குவேன். வேணாமா? சரி, உங்கள் பேர் சொல்கிறீங்களா? என் பெயர் குஹானிகா. நான் 3ஆம் வகுப்பு போகிறேன். நான் சத்ரிய வித்யாசாலா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். நான் என்ன சாமிக்கிட்ட வேண்டுன்னா, நான் சாமிக்கிட்ட ஒழுங்காக படித்து நான் ஆஸ்ட்ரோனட் ஆகணும், நிலவுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணணும். நான் படித்து பெரிய ஆளாகி நான் நிலவுக்கு போய் ஆராய்ச்சி பண்ண போகிறேன். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. என் பேர் அகல்யா. நான் 8th ஸ்டாண்டர்ட் போகிறேன். என் ஸ்கூல் பேர் வந்து VMGRR ஸ்ரீ சாரதா சக்தி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நான் வந்து பெரிய பிள்ளை ஆகி டாக்டர் ஆக போகிறேன். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. நான் இங்கே வந்து ரொம்ப நாளாக வந்துக்கிட்டு இருக்கேன். நான் இங்கே ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வர்றப்போ எனக்கு நிறையா கஷ்டம் எங்கள் குடும்பத்தில் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல எங்கள் குடும்பத்தில் கஷ்டம் எல்லாம். அதுக்கப்புறம் நான் படிப்பும் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். சில நேரம் அந்த கொஞ்சம் விஷயத்துக்கு வந்து சாமியை ஏதாவது இப்படி நடந்துடணும் நிறைய இது வந்து நடந்திருக்கான்னு எனக்கு ஞாபகம் இல்லை எந்தெந்த விஷயம்ன்ட்டு. ஆனால் நான் நிறைய நடந்திருக்கு வேணுனது. சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து நான் சாமி யோகிராம் சத்துக்குமார்னு வேண்டிக்குவேன். பயம் நீங்கணும் அந்த மாதிரி எதுக்காவது வேண்டிக்குவேன். சாமி வந்து எனக்கு அது செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோதான். என் பேர் மனிஷா. நான் வந்து 10th முடிச்சு 11th போகிறேன். 10th நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு வேண்டிகிட்டே இருந்தேன். நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்தேன். இப்போ 11th போகிறேன். அப்பையும் திருப்பி சாமி தொடர்ந்து இந்த அடுத்த 2 வருஷம் என்னோடய கனவை அடையிறதுக்கு என் கூட கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பார் நான் வேண்டிக்கிறேன். என் வேண்டுதலாம் நிறைவேறணும் கண்டிப்பாக. சின்ன சின்ன கஷ்டங்களாக இருக்குது, சரியாயிடும். நான் தொடர்ந்து சாமியை மட்டும் தான் நம்புகிறேன், நடக்கும். நான் வந்து இப்போ நீங்கள் 500க்கு 474 எடுத்திருக்கேன். அது இன்னும் தொடரும், முடிவில்லை. இதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். அது கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். சாமி தான் ஒரே நம்பிக்கை. நிறையா இது இருக்குது. இன்னும் என்னென்ன ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நான் கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அது சாமி நடத்தி கொடுப்பாருன்னு நம்புகிறேன். நடக்கும். நன்றி. சாமியை தொடர்ந்து நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோதான். நிறைய நடந்திருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது.
அது எனக்கு எதுவும் பிளாங்காக இருக்குது இப்போ இன்னைக்கு. நிறையா இருக்குது, அதெல்லாம் சொல்லி என்னன்றது ஸ்கூலில் வந்து எங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படிக்கணும்னு தான் நினச்சி எங்கள் ஸ்கூலில் பிசியில் சீட் கேட்டாங்க. ஆனால் என்ன சில காரணங்களால இல்லை. அப்புறம் ஆர்ஜிஎம் அவங்க ஸ்கூலில் கேட்டப்போ உடனே ஒத்துக்கிட்டு சந்தோஷமாக சீட் கொடுத்தாங்க. அதுதான் அங்கே சீட் கிடச்சது பெரிய விஷயம். பெரியம்மா தான் வந்துட்டு ரொம்ப அவள் அன்னையாலும் பெரியம்மா தான் பெரிய ஹெல்ப்பாக இருந்தாங்க. அதனால் சாமியால் சாமி வந்து ஒரு பெரிய அதிசயம். நேரம் அவளுக்கு அந்நேரம் சீட் கிடச்சிச்சு அவங்க ஸ்கூலில் அது எனக்கு ரொம்ப சரியாக தெரில. யோகிராம் சுரத்குமார். அவளுக்கு வந்து 2 பிள்ளைங்களும் ஒரே ஸ்கூலில் படிக்கணும், ஒரே கிளாஸில் படிக்கணும்னு ஆசை. ஆனால் சில காரணங்களால் ஒன்றா அவங்களால படிக்க முடியல. ஒரு பொண்ணுக்கு பிஎஸ்சி ஸ்கூலில் சீட் கிடச்சிது, ஒரு பொண்ணுக்கு சீட் இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்கிறதுனே தெரியல. சாமிகிட்ட தான் அழுது வேண்டிக்கிட்டே இருந்தோம். அப்போ தற்செயலாக எனக்கு சடனாக ரஜினி மேடமோட ஞாபகம் வருது. அவங்கள போய் பார்த்த உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, திருவாலைவயநாடார் பேத்தியாக்கு இல்லாத இடமா, திருவாலைவயநாடாருக்காக நாங்கள் கண்டிப்பாக சீட் கொடுப்போம், ஆனால் மந்த்ரா ஸ்கூலில் என்ட்ரன்ஸ் எழுதணும் அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் சரின்ட்டோம். அவங்களோட ரூல்ஸை சொல்கிறாங்க, நம்ம ட்ரை பண்ணுவோம், நம்ம பிள்ளை மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குன்ட்டு. சரின்னா அந்த என்ட்ரன்ஸ்க்கும் அவள் போயிட்டா. அன்றைக்கி என்ட்ரன்ஸ் நடந்துச்சு. மறுநாள் ரிசல்ட்டுக்கு ஸ்கூலில் கூப்பிடுறாங்க. அன்றைக்கி என்ட்ரன்ஸ் எழுதின பிள்ளைங்களையே அவள் தான் ஃபஸ்ட்டு மார்க்கு. அப்போ அந்த பாஸ் ஆகிட்டோங்கிறத அவள் எப்படி ஃபீல் பண்ணி சொன்னான் அந்த நேரம்னா, சாமி வந்து அந்த ஃபோட்டோவில் கையை தூக்கி இருக்கார் இல்லையா, அதே மாதிரி தூக்கி காமிச்சா. அப்போ அவளுக்கு வயசு வந்து ஒரு 3.5 வயசு 4 வயசு அவ்வளோதான் இருக்கும். ஆனால் சாமியை வந்து அப்படி கையை தூக்கி காட்டி அவரால் தான் கிடச்சதுன்னு அந்நேரம் ஃபீல் பண்ணி சொன்னான். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் சாமி வந்து அவள் கூடையே இருந்துகிட்டே வந்தார். சாமியை தவிர அந்த நேரம் அவளுக்கு வந்து வேறு தெய்வமே தெரியாது. சாமியோட பிளெஸிங்கில் தான் இன்றைக்கி ஐசிஐசி ஸ்கூல் சிலபஸில் அவள் நல்லா சக்ஸஸிவாக படிச்சுட்ருக்கா. 8th முடித்து 9th போகிறா. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அவள் சாமியோட கிரேஸில் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் போய்கிட்டே இருக்கா. ஒவ்வொரு தடவையும் ஆசிரமத்துக்கு போகிறப்ப தேவையம்மா சொல்லுவாங்க, நீ சாமியை இறுக்கி பிடிச்சிக்கோ, உன் கூட யாரும் துணைக்கு வர மாட்டாங்க, சாமி மட்டும்தான் உன் கூட கடைசி வரைக்கும் துணை நிற்பார், சாமி உன் கூடயே இருக்கார், நீ பயப்படக்கூடாது, தைரியமாருன்னு அம்மா ஒவ்வொரு தடவையும் அவளுக்கு நல்லா ஒரு அப்படியே மோட்டிவேட் பண்ணி கொண்டு வருவாங்க. அம்மா ஃபோட்டோவை பார்த்தாலும் அவள் அவ்வளோ சந்தோஷப்படுவாள். ஜெய் யோகிராம் சுரத்குமார்.